நாட்கள் கழித்து மீண்டுமாக அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிப்பதை நான் கருதுகிறேன். இந்த அழைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையுமே பரலோகத்தின் தேவன் தானே நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, பக்கமாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சாய்த்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய செவிகளை கர்த்தர் திறந்தருளும், எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களில் காணப்படுவதற்கு ஏதுவாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தையும் நீர் எங்கள் தந்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். 2026 ஆண்டினுடைய முதல் 4 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் கடந்து வந்த இந்த 4 மாதங்களில் அநேக மரணங்கள், நமக்கு பிரியமான நண்பர்களை நாம் இலக்கு கொடுத்திருக்கிறோம். குடும்பத்தின் உறவினர்களை நாம் இலக்கு கொடுத்திருக்கிறோம். எண்ணற்ற பாடுகளோடு நாம் கடந்து வந்திருக்கிற இந்த நாட்களிலே ஒரு பக்கத்தில் அரசியல் குழப்பங்கள், பொலிட்டிக்கல் கேயாஸ் அநேகம் இன்றைக்கு நம்மளுடைய உலக தேசங்களை சூழ்ந்திருக்கிறது. தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்பி இருக்கிறதுனாலே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில், சோர்ந்த நிலைமையில் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகருடைய பிரயாசத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய விசுவாசத்திலே சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இனிமேல் நாம் என்ன தீர்மானம் செய்ய போகிறோம், என்ன நன்மை நடக்க இருக்கும் என்று சொல்லி பலர் அங்கலாய்த்து ஒரு நிர்பந்தமான நிலைமையில் விடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அதில் சில ஜெபங்கள் பதிலளிக்கப்படுகிறதாகவும் சில ஜெபங்கள் பதிலளிக்கப்படாத ஜெபங்களாகவும் இருக்கிறதையும் நாம் பார்த்து நாம் வருகிறோம். எனவே இந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக உங்களை நான் அழைத்து செல்கிறேன். ஒரு திருச்சபை விசுவாசி தன்னுடைய பிள்ளைகளுக்கான திருமண ஏற்பாடுகளை எல்லாம் செய்யும் போது அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். எனவே அவருடைய விருப்பம் எல்லாம் தன்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருமண ஆராதனை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட வேண்டும், அநேகர் இந்த திருமணத்தை குறித்து பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய ஒரே மகளுக்கு எல்லா விதமான முயற்சிகளை எடுத்தும் ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த பிரம்மாண்டமான திருமணத்தில் அந்த வாலிப பெண்ணுக்கு மிகவும் பிடித்தது அவருடைய தகப்பனாரால் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை துணையாகிய அந்த மணமகன். சந்தோஷமான துவக்கம், அநேக உறவினர்களுடைய வருகை, பலருடைய வாழ்த்துக்கள், தேவ சன்னிதானத்தில் வைத்து ஏறெடுக்கப்பட்ட உடன்படிக்கைகள் மற்றும் ஜெபங்கள் என்று சொல்லி அற்புதமான நாட்களை துவங்கின இந்த தம்பதிகள் 3 நாட்கள் அவருடைய இல்லத்தில் பார்க்கும்போது புகுந்த வீட்டிலே அந்த பெற்றோர்களுடைய உபசரிப்பும் அவர்களுடைய வரவேற்பும் இந்த பெண்மணியை அவ்வளவாக கவர்ந்ததாக இருக்கிறது. மிகவும் அன்போடு நடத்தினார்கள், மிகவும் பாசத்தோடும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் ஒரு வரவேற்கக்கூடிய குணத்தை பிரதிபலித்தும் இந்த மணமகளை, அதாவது இந்த பெண்ணை மிகவும் நேர்த்தியாக அவர்கள் வழிநடத்தினார்கள். எனவே 4வது நாட்கள் 5வது நாளாக மற்றும் 5வது நாட்களுக்கு கடந்து செல்லும் போது ஒரு சிலருடைய வார்த்தையிலே மாற்றங்கள் ஏற்படுவதை அந்த பெண்மணி உணர்ந்து பார்க்கிறாள். என்ன மாற்றம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 5வது நாளிலே இந்த பெண் தன்னுடைய டைனிங் டேபிளில் அமர்ந்து கணவனும் அவளுமாக சேர்ந்து மதிய உணவை உணவும்படியாக அமருகிறார்கள். அப்பொழுது அந்த மணமகனுடைய தாயார் அந்த மேஜையினுடைய எதிர்புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள்.
இந்த பெண் தன்னுடைய பிளேட்ல உணவெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அவருடைய மாமியார் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, சாப்பிடுமா, சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனவே இந்த வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இது பல உணர்வுகளை அடக்கின ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது அக்கறையினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. இந்த பெண் மீது ஏதோ ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையை நிர்ணயிக்கிற ஒரு வார்த்தையாக, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அமைந்தது. எனவே அந்த உணவு வேலை முடிந்த பிற்பாடு தன்னுடைய கணவனிடத்தில் சென்று, என்ன நடக்குது இந்த வீட்டுல, எதற்காக உங்களுடைய தாயார் என்னை இப்படி பேச வேண்டும் என்று சொல்லி கேட்ட நேரத்துல கணவர் சொன்னார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எதுவும் கண்டுக்கிடாத, விட்டுரு அப்படின்னு சொன்னாரு. இல்ல, அந்த மகன், அந்த மணமகள் அதை தொடர்ந்து நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த மணமகன் சொன்ன வார்த்தை, கணவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னான். உன்னை என்ன பிரச்சனை கரெக்டா சொல்லுங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்த ஒரு மணமகள் அல்லது புகுந்த பெண்ணாக நான் வந்திருக்கிறேன், காரணம் இல்லாமல் என் மேல எந்த பழியும் நீங்கள் வைக்க கூடாது என்று சொல்லி அவள் வேண்டின நேரத்துல அந்த மணமகன் அல்லது கணவர் கேட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, உங்கள் தகப்பனார் சொன்னபடி டௌரியில எனக்கு எல்லா பங்கையும் செலுத்தி விட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். உடனே அந்த பெண் சொன்ன வார்த்தையும், ஆம், எல்லாம் செலுத்தி விட்டார், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மாத்திரம் அவர் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த கணவன் சொன்ன வார்த்தை அடுத்து என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, அதுலதான் பிரச்சனையே இருக்கிறது. அவர் சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொன்ன நேரத்திலே இந்த பெண் மிகவும் ஒரு கண்ணீர் நிறைந்த நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகிறாள். அவள் சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நான் என்னுடைய பெற்றோர்களை விட்டு உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கையை முழுவதுமாக உன்மேல் வைத்திருந்தாலும் நீ அதற்கான பாத்திரனாக எனக்கு நீ நடந்து கொள்ளாததினாலே இந்த திருமண உறவானது மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த பெண் சொன்னாலாம். சில நாட்கள் கழித்தது, அந்த திருமண உறவும் முறிந்து போனது. அந்த மணமகளை, அந்த பெண்ணை ஆறுதல் படுத்தும்படியாக சில நண்பர்கள் அவளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன என்று சொல்லி நான் பார்க்கும்போது, நான் பட்ட மரம் இனிமேல் நான் பசுமை அடைய முடியுமோ? தேவ ஜனமே, இந்த நாளிலும் அநேகர் பட்ட மரங்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அநேக பாடுகள் நம்மேல் சூழ்ந்திருக்கிறதுனாலே, நாம் பலவீனத்தின் மேல் பலவீனம் அடைந்ததுனாலே, இனிமேல் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாததுனாலே இன்றைக்கு நாம் பசுமை அடைய முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பட்ட மரங்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். வறண்ட இலைகளாக, அல்லது தேவன் நமக்கு கொடுக்க வந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தடைப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு நாம் முறிந்த நிலைமையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேவன் விசேஷமாக மீண்டும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். God reactivates us. Whoever is trembled and whoever is broken and whoever is weak and feeble this evening. எனவே இன்னைக்கு யார் யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ, முறிந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, யார் யார் நறுங்குண்ட ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்களை இந்த ஓய்வு நாளின் துவக்க நேரத்திலே மீண்டும் செயல்பட செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரலோகத்தின் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். துவக்கத்தில் தானே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 56 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே ஏசாயா 56 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, எனவே நாம் கர்த்தரை சேர்ந்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எனவே கர்த்தர் நம்மை உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தவராக இருக்கிறாரே தவிர நம்மை பிரித்து போடுகிறவர் அவர் அல்ல.
எனவே எந்த அன்னகனும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இதோ தேவனுடைய நாமத்தை சுமந்து திரிகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லிருக்கிறதை வைத்து நாம் பார்க்கும்போது, நான் ஒரு பட்ட மரம் என்று சொல்லி ஒருவனும் சொல்லானாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மேல் சூழ்ந்திருக்கிற பாடுகளின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஒன்றுக்கும் உதவ மாட்டோம், நம்மால் எந்த நன்மையும் இனிமேல் இல்லை என்று சொல்லி ஒருவனும் சொல்லக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பதாக நான் கடந்து வந்த வேதனை நிறைந்த வார்த்தைகள். ஒரு முதிய நிலைமையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளை சந்திக்கும்படியாக கடந்து சென்ற நேரத்திலே அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, குடும்பத்தாரால் சொல்லப்பட்ட வார்த்தை, காடு வாவான்னு சொல்லுது, வீடு போப்போன்னு சொல்லுது, ஆனா இவர்களோ போகாமல் இருக்கிறார்கள். எனவே அந்த முதியோருடைய நிலைமையை நாம் நினைத்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் நிர்பந்தமான நிலைமையில் தள்ளப்பட்டாலும் அவருடைய வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எங்கள் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தை, அந்த முதிய வயதை எட்டியிருக்கிற தம்பதிகளுடைய வார்த்தை. எனவே நம்மளுடைய வார்த்தையும் எப்படியாக இருக்க வேண்டும்? நம் தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல என்ற நோக்கமே நமக்கு வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும். எனவே 3 எளிமையான பாடங்களை பார்த்து இன்னைக்கு நம் ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து. முதலாவது பாடம், உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைப்பது போல் அல்ல, தேவன் உங்களை எப்படி நடத்துவார் என்பதை நம்பும் போது. எனவே நம்மளுடைய லைஃப் நம்ம ரீஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னோம்னா, நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறது மாதிரி அது ஒருபோதும் கடந்து செல்லாது. தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் நம்பும் போதே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மீண்டுமாக செயல்படுத்தப்படும் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பட்ட மரமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை நிலையை அடைகிறதாக இருக்கிறது. யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஒரு மரத்தை குறித்ததாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இலை கிளைகள் துளிர்க்கும். 8வது வசனம், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். 9ஆம் வசனம், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை, we live with a less hope, நம்பிக்கை இழந்து. ஒருவேளை இந்த வசனம் சொல்வதை வைத்து நாம் பார்க்கும்போது, நம்முடைய வேர் பழையதாகி அது நம்முடைய வேர் அடிக்கட்டின் மண்ணிலே அது செத்தாலும் தண்ணீரின் வாசனை மாத்திரம் கொஞ்சம் இருந்தால் போதும், வேதம் சொல்லிக்கிறதை வைத்து நாம் பார்க்கும்போது அது இளமரம் போல கிளை விடுகிறதாக இருக்கிறது. எனவே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்பிக்கை மாற்றம் இருந்தா போதும். எனவே நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே நாம் நினைப்பது போல் அல்ல, தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் நம்பும் போது, எவ்வளவு தூரம் நாமும் பட்ட மரங்களாக நாம் வறட்சியின் நிலைமை நாம் எட்டினாலும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சொற்ப நம்பிக்கையான தேவ வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வதை வைத்து தேவன் நம்மை மீண்டுமாக செழிப்பான நிலைமைக்கு நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். யோபின் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவருடைய சொந்த மனைவியே யோபை பார்த்து, இன்னும் நீ அவரை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய தேவனை தூஷித்து நீயும் செத்து போகும் என்று சொன்ன வார்த்தையிலும் அந்த யோபு அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஒரு பட்ட மரமாக இருந்தாலும் அந்த தண்ணீரின் வாசனையாக சொல்லப்படக்கூடிய ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் அவர் உறுதியாய் நின்றது போல இளமரம் போல கிளைவிடும் அனுபவத்தை இந்த யோபு பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனை நாம் முழுவதாக நாம் நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், let's refresh our life by trusting God. நம்முடைய வாழ்க்கை மீண்டுமாக ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்கு ஏதுவாக தேவனை மாத்திரம் நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் படிக்கிற பாடம் நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிறது மாதிரி இருந்தா அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது கிடையாது. தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை நம்புவதை வைத்து நாம் பார்க்கும் போதே இன்றைக்கு நாம் புதிய துவக்கத்தை நாம் கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இன்னைக்கு நம்ம வேதத்திலே அநேக வாக்கு தத்தங்களை நாம் நம்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே ஒருத்தர் ஒரு வேண்டுதல் வைத்தார், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவானே என்று சொல்லி வேண்டினது போல ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அந்த வேலைக்காரன் சொஸ்தமடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
எனவே இன்றைக்கும் நாம் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணீரின் வாசனையாகிய ஜீவ தண்ணீர், தேவ வசனம், ஆண்டவருடைய தொழுகை, ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் ஏறெடுக்கப்படக்கூடிய அந்த ஜெபங்கள், இவை எல்லாம் நம்மை மீண்டுமாக செயல்பட தூண்டுகிற ஒரு அனுபவங்களாக மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி. இப்ப நம்ம பார்க்கிறோம், ஐரினா சென்ட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, உலகப் போர் நடந்த காலத்திலே, இரண்டாம் உலகப் போர் நடந்த காலத்திலே ஒரு அற்புதமான சாட்சியின் அனுபவத்தை பெற்ற இந்த பெண்மணி, ஹீரோயிக் லேடி என்று சொல்லி சொல்லலாம். 1939 முதல் 1945 ஆண்டு வரைக்கும் போலாந்து தேசத்தை சார்ந்த இந்த ஐரினா சென்ட்லர் ஒரு தன்னார்வ சமுதாய தொண்டு செய்யும் நிறுவராக அவர் இருந்து வருகிறார். ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. 29 வயதை இவர் எட்டியிருந்த நாளிலே அவருடைய கண்களுக்கு முன்பதாக அநேகருடைய பாடுகளையும் வேதனைகளையும் அவர்கள் பார்த்து வந்தார்கள். காரணம், இந்த இரண்டாம் உலக போரிலே ஜெர்மானியர்களுடைய ஆதிக்கமும் அவர்களுடைய முரட்டாட்டமான தாக்குதலும் அவ்வளவு தூரம் பயங்கரமாக இருந்து வந்தது. எனவே இந்த ஜெர்மானியர்கள் குறிப்பாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா பார்க்கும்போது, யூதர்களுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை அவர்கள் எல்லாம் கொலை செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறார்கள். இந்த பெண்மணி இந்த காட்சியை பார்க்கும்போது அவங்க இருதயத்துல ரொம்ப நொறுங்கி போறாங்க. என்ன செய்ய முடியும் இந்த பிள்ளைகளுக்காக, இவங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி இந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இவர்களை கடத்தி இவர்களுக்கு ஒரு வகையான வாயு, ஒரு கேஸ் அவங்களுக்கு சுவாசிக்க கொடுத்து அவர்களை சற்று மயக்க நிலையில் அடைத்து அவர்களை அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களை ரிவைவ் பண்ணி விடுறது. இப்படியாக சுமார் 2500 பிள்ளைகளுக்கு இவர்கள் உதவி செய்து 2500 யூத குழந்தைகளை காப்பாற்றின ஒரு வீர மங்கை ஐரினா சென்ட்லர். இவர்கள் செய்த தவறுக்காக 1943 ஆண்டிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனவே தேசத்திற்கு விரோதமாக செய்யப்பட்ட இந்த காரியத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு வருடத்திலேயே இரக்கத்தின் அடிப்படையிலே இந்த ஐரினா சென்ட்லர் மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். எனவே அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்ட பிற்பாடு அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நான் எப்படி வாழணும்னு நினைத்தது போல நான் வாழல, ஆனால் தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த பெண்மணி வார்த்தைகளை சொன்னார்களாம். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நாமளும் எப்படி வாழ வேண்டுமோ இன்னைக்கு நாம் அப்படி வாழ்கிறவர்கள் அல்ல. ஆனால் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் தொடர்ந்து செய்வதற்கு அளவுக்கு இன்றைக்கு நாம் அவரை நம்பி இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை மீண்டுமாக செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ரோமரின் நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எனவே துவண்டு போன தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியினுடைய பலம் மற்றும் நம்பிக்கை நமக்குள்ளாக பெருகும் போது நம்பிக்கையின் தேவனாய் இருக்கக்கூடிய கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுக்கான சந்தோஷத்திலும் உங்களுக்கான சமாதானத்திலும் எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் உங்களை திருப்தியாய் வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, ஏனென்றால் நீங்கள் எல்லாரையும் பார்த்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஒரு பாடல் ஒன்று பாடுகிறோம். பிரான்சிஸ் சேவியர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ ஸ்பீக்கர்னுடைய சாட்சியை இங்கே பார்க்கிறோம். இவருக்கு ஒரு விதமான புற்றுநோய் ஒன்று எழும்பினது. இந்த புற்றுநோய் வந்ததும் இவரை நிர்வாகம் பார்த்தாங்க. அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ ஸ்பீக்கராக இருந்தவரை, நீங்க ரொம்ப நாள் இங்க இருந்து இப்படி ஊழியம் செய்ய முடியாது, காரணம் உங்களுக்கு மரணம் மிகவும் சமீபத்தில் வந்துவிட்டது, நீங்க போய் உங்க சொந்த ஊர்ல இருந்து உங்களால என்ன ஊழியம் செய்ய முடியுமோ நீங்க செய்து உங்களுடைய ஆயுசு காலம் உங்களை விட்டு செல்லும் வரைக்கும் நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். இவர் போன அந்த ஊர்ல அவருக்கு ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள்ல ஒரு பைபிளையும் ஒரு பாட்டில் தண்ணியையும் எடுத்துக்கொண்டு அவரால் என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அதன்படி நம்பிக்கையோடு ஆத்துமாக்களை சந்திக்கும்படியாக கடந்து சென்றார். எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் என்று சொன்ன பாரும்போது, அந்த வருஷத்திலே மரித்து போவார் என்று சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய தாசன் 12 வருஷங்கள் ஆயுசினாலே ஆண்டவர் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு பாடுகளையும்
நிர்பந்தமான நிலைமையும் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துவது என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, முதலாவது பாடம் இன்னைக்கு நம்ம மீண்டுமாக நாம் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை காட்டிலும் அதிகமான நன்மைகளை செய்யும் அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். கடந்த காலத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலமுள்ளவர்களாய் இருந்ததை பார்க்கலாம் அதிகமான பலம் கொண்டவர்களாக, இன்னும் விசுவாசத்தின் மேல் தைரியம் கொண்டவர்களாக, எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்று சொல்லக்கூடிய வைராக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு இன்றைக்கு பரலோகத்தின் தேவனை நாம் முதலாவது நாம் அவருடைய பாதையிலேயே நாம் இணங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உங்கள் ஆண்டவரே உங்கள் தகுதி என்று நாம் நம்பும் போது, who is our eligibility to activate ourselves? வேதம் இன்னைக்கு நான் படிக்கிற இரண்டாவது பாடம் என்னன்னு சொல்ல வரும்போது, காட் இஸ் மை எலிஜிபிலிட்டி. தேவனே நமக்கான தகுதியாக இருக்கிறார். பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீனவர். ஆண்டவர் இவரை பின்பற்றி வா என்று சொன்ன நேரத்துல பேதுரு தனக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது அந்த மீனின் வலையை விட்டு விட்டும் இயேசுவை பின்தொடர்ந்த சீஷனாக பேதுரு இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் சீஷர்களில் லூக்கா மாத்திரம் ஒருவேளை மருத்துவ ஊழியக்காரராக இருந்திருக்கலாமே தவிர மற்ற எல்லாரும் ஒரு எளிமையான வாழ்க்கை நிலையிலிருந்தே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லாம் எளிமையான நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய அழைப்பை முதன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க, முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. They prioritize God's call to prove that themselves that they are eligible in Christ. ஆண்டவருடைய அழைப்பை முதன்மைப்படுத்துவதன் நிமித்தமாக அவர்களும் ஆண்டவருடைய தகுதியை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பேதுரு கிறிஸ்துவை பின்தொடரும் போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டான் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எளிமையான நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மை இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கும் போது, இன்றைக்கு நாமும் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், சீஷர்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான சரித்திரமாக முடியவில்லை. அது இன்றைக்கு வரைக்கும் படிக்கக்கூடிய வேதாகம சாட்சியின் சரித்திரமாக மாறி இருக்கிறது. நாமும் ஒருவேளை அப்படி மாறுவோம் என்று சொன்னால், our life would not be an ordinary history, rather it would be a gospel. ஒரு சுவிசேஷமாக மாறும் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஏசாயா 56 அதிகாரம் 3 மற்றும் 5 வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. 5 வசனத்தை பார்ப்போம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திற்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். எனவே சீஷர்களுக்கு ஆண்டவர் ஆலயத்திலே இடம் கொடுத்தார். எனவே அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அவர்களுக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் அழியாத நித்திய நாமத்தையும் அவருக்கு கொடுத்தவராக இருக்கிறார். எனவே எதை நினைத்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரோடு நாம் இணங்கி இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நம்முடைய தகுதி என்று சொல்லி நாம் நம்பும் போது, God shall surely withstand for us. அவர் நமக்காக நிற்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பர்தலோமியோ என்ற ஒரு நபர் அவர் செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். இவர் ஒரு பிக் பாக்கெட், பிரபலமான ஒரு பிக் பாக்கெட். இவரை கைது செய்து அந்த சிறைச்சாலையில் வைத்திருக்கிற நேரத்துல அவர் சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தார். சிறைச்சாலையினுடைய ஜெயிலர் விசாரிக்கிறாரு, என்ன உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்ன நேரத்துல, நான் சிரிக்கிறேனா, இல்ல நான் சிரிக்கவே இல்லையே, இல்ல நீ சிரித்துக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்துல அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்ன பிறகு, இல்ல என்னுடைய உள்ளத்துல நான் அழுதுட்டு இருக்கிறேன். சரி அழுகிறியா, ஆனா உன் முகம் அதை வெளிப்படுத்தலையே, சரி ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்துல, இந்த உலகத்துல என்னுடைய பெற்றோர்கள் உட்பட யாருமே எனக்கு நன்மை செய்தவர்கள் அல்ல, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களும் எனக்கு நன்மை செய்தவர்கள் அல்ல. அப்படியா, அப்ப என்ன செய்ய போற உன்னுடைய வாழ்க்கையில? ஆனா எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் சிரிக்கிறேன்னு சொல்றீங்களே அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, பரலோகத்துல ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் எந்த மனுஷருக்குமே நன்மையை தவிர வேறொன்றையும் செய்கிறவர் அல்ல. இந்த உலகத்துல நான் எதிர்பார்த்தேன், நல்லது எதிர்பார்த்தேன், யாருமே எனக்கு நல்லது செய்யல. ஆனா பரலோகத்துல என்னை தெரிந்தவர் இருக்கிறாரு. அவரோ நல்லதை தவிர வேறொன்றும் செய்கிறவர் அல்ல.
அவர் என்னுடைய இருதயத்துல இருக்கிறதுனால என்னுடைய முகம் சிரிப்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவ ஜனமே, நம்மளுடைய எலிஜிபிலிட்டி, நம்மளுடைய அந்த தகுதி, கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்யும் போது நாமும் மாற்றத்தின் மேல் மாற்றம் அடைகிறவர்களாக நாம் இருப்போம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிகாஸ் காட் இஸ் அவர் எலிஜிபிலிட்டி. ஆண்டவரே நமக்கான தகுதியாக இருக்கிறார். நம்ம கடந்து வந்த பாதையிலே, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே நம் வெட்டுக்கிளிகளாக பட்சிக்கப்பட்டிருக்கலாம், பச்சை புழுக்களால் பட்சிக்கப்பட்டிருக்கலாம், முசுக்கட்டை பூச்சிகளால் நம்ம பட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த வருஷங்களில், அந்த கஷ்டங்களின் விளைவை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆண்டவருடைய அதிசயமான நன்மைகளை துதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் போது நாம் சேர்ந்து சொல்வோம், நாம் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட சூழலில் அனுமதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை பார்ப்போம். ஆண்டவருடைய வேலை என்ன, எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்கிறார் என்று சொல்லலாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே 25ஆம் வசனம் ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், டு பி பிரீஃப், ஆண்டவருடைய வேலை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனவே அவருடைய வேலை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்மை பாதுகாப்பதே அவருடைய வேலையாக இருக்கிறது. அந்த மீதுமாக நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, அந்த யூதா 1ஆம் அதிகாரம் 25 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு நான் பார்க்கும்போது தொடர்ந்து நமக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த டெக்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் தப்பாக இருக்கிறது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தரின் நாமம் உங்களுக்கு வேறாக இருக்கும் போது, எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ரீஆக்டிவேட் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பது போல் அல்ல, தேவன் எப்படி வழிநடத்துகிறார் என்பதை நாம் நம்பும் போது, இரண்டாவது ஆண்டவரே நம்முடைய தகுதி என்பதை நாம் நம்பும் போது, மூன்றாவதாக கர்த்தரின் நாமம் உங்களுக்கு வேறாக இருக்கும்போது, for the name of God shall be as a root in your personal life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆணி வேறாக கிறிஸ்துவின் நாமம் இருக்கும் போது, have Christ as your root, கிறிஸ்துவை நம்முடைய வேறாக வைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 56 3ஆம் வசனத்திலிருந்து நாம் மீண்டுமாக நாம் வாசிப்போம். நமக்கு கொடுக்கப்படுகிற பாடம் அங்கே நமக்கு வெளிப்படுகிறதாக இருக்கிறது. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னதென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும், பாருங்க, ஓய்வு நாள்ல ஆசரிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மை என்னன்னு பார்க்கும்போது, என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கலும் உத்தமமான இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் என்றும் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். The hands of God is waiting to bless his people. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாரு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமமே நமக்கான புகலிடமாக இருக்கிறது. கிறிஸ்து ஒருவரே இந்த மரத்திற்கான வேறாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மீண்டுமாக செயல்படும் வாழ்க்கையாக மாற வேண்டும். A reactivated life.
அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா பார்க்கும்போது, தேவனை தேடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் தேவனை தேடினோம் என்று சொன்னால், அவர் பரலோகத்திலிருந்து நம்முடைய சத்தங்களை கேட்கும் போது, நம்முடைய பாவத்தை மன்னித்து, நம்முடைய தேசத்திற்கு க்ஷேமத்தையும் அலங்காரமான ஆசீர்வாதங்களையும் தருகிறவராக இருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து நாம் செய்வோம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். 24ஆம் வசனம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு என்ன செய்வீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், பெற்றுக் கொள்வீர்கள். எனவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் வேராக இருக்கும்போது, அந்த வேர் தண்ணீரின் வாசனையை அது உறிந்து அந்த பட்ட மரத்திற்கு கொடுத்து செழிக்க செய்கிறது போல, இன்னைக்கு கிறிஸ்து என் வாழ்க்கையின் வேராக இருக்கும் போது, அவரை நான் நம்பி இருப்பேன் என்று சொன்னால், அவரிடத்திலே நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால், அவரிடத்தில் நான் கேட்பேன் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறதை வைத்து நாம் பார்க்கும்போது, நான் கேட்பேன், நான் கேளுங்கள், அப்பொழுது ஆண்டவர் எனக்குள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு அவர் கட்டளையிடுகிறவராக இருப்பார். தேவ ஜனமே, இன்னைக்கு இங்க இருந்து நம்ம கடந்து செல்லும் போது நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இனிமேலும் இந்த உலகத்திலே பாடுகள் நம்மை வந்து சந்திக்கும், உபத்திரவங்கள் நம்மை வந்து சந்திக்கும், குழப்பங்கள் சந்திக்கும், சவால்கள் சந்திக்கும். நாம் துவண்டு போகிறவர்களாக நாம் இருப்போம். ஆனாலும் God wants us to reactivate our life. மீண்டுமாக செயல்படும் வாழ்க்கையாக நாம் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறது மாதிரி கடந்து செல்லாது. அது எப்படி போகிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் நம்பும் போது நம்மளுடைய வாழ்க்கை மீண்டுமாக செயல்படும் வாழ்க்கையாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் படித்த பாடம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நம்முடைய தகுதி என்று சொல்லி நாம் நம்பும் போது. மூன்றாவதாக, கர்த்தருடைய நாமம் மாத்திரமே நம்மளுடைய அடையாளம் அல்லது வேறாக இருக்கிறது என்பதை நம்பி நாம் அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நம்மை சீரான நிலைமைக்கும் செழிப்புக்குள்ளும் வறட்சியின் நாட்களை கடந்து நம்பிக்கையின் நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து உபத்திரவ கால நெடுகிலும் நம்மை வலுவாதபடிக்கு நம்மை பாதுகாத்து மாசற்ற சூழ்நிலையிலிருந்து நம்மை துடைத்து நம்மை மீட்கும் அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வந்து அவருடைய நித்தியமான ராஜ்யத்திற்குள்ளாகவும் கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருப்பார். அந்த தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.